நீலா வாமா. என்ன சித்தப்பா புது இடத்துக்கு வந்திருக்கோம்? நீலா எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இவளை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல கூட்டி வை. புது இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? மல்லிகா, உங்க அக்காவுக்கு நீ வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு. நான் என்ன செய்யணும்? என் அண்ணனுடைய பைத்தியக்கார பொண்ணு நீலா திடீர்னு எங்கேயோ காணாம போயிடுச்சு. ஊரெல்லாம் தேடியாச்சு, கிடைக்கல. நீலா இல்லாம வீட்டுக்கு போனா என் அண்ணனுடைய உயிரே போயிடும். அதனால நீலாவை போலவே இருக்கிற நீ என் கூட வீட்டுக்கு வர, நீலா மாதிரியே நடிக்க. இவருடைய அண்ணன் நல்லா இருந்தாதான் இவர் நல்லா இருக்க முடியும். இவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். உங்க அக்கா நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். போமா, உனக்கு ஒரு ஆபத்து வராது. தைரியமா போமா. கௌரி, மல்லிகாவுக்கு நீலாவை போலவே ட்ரெஸ் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. ரவி, நீலா எங்க? நீலா இன்னும் வரல? வரலையே. நாகராஜன் அப்பவே அழைச்சிட்டு வந்தாரு. ஐயோ, இன்னும் வந்து சேரலையே. அவளுக்கு திடீர்னு பைத்திய வெறி பிடிச்சிட்டா நாகராஜன் தடுமாறி போவானே. இதோ நீலா. வாமகளே, வாமா. அண்ணா, வர வழியில நீலா மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல, தவிச்சு போயிட்டேன். அப்படியா? நீலா? நீலாவா? சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. நரசிம்ம பல்லவரை தெரியல? நரசிம்ம பல்லவரே, நலந்தானே? உங்களை பார்த்து நெடுநாட்கள் ஆகிவிட்டனா. நீலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிக்னிக் முடிஞ்சு திரும்பும் போது நீ நல்லா தானே இருந்த? பிக்னிக்கா? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்களோட. இல்ல இல்ல இல்ல, அரண்மனை தோழிகளோடு போயிருந்தேன். நீங்கள்? அம்மா, என்னம்மா இது? அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசமா. உன்னை பார்க்காம தவிச்சிட்டு இருக்கிறாரு. வணக்கம் அப்பா. வணக்கம்மா. இது புதுசா இருக்கு. தம்பி ரவி, என்னென்னமோ பேசுறாளே. எனக்கு அப்படித்தான் தோணுது. நீலா, சிவகாமி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் கடற்கரை பக்கம் போய் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீலா ரொம்ப களைப்பா இருக்கிறான். ஏமா? ஆமாம் ஆமாம், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. மன்னவா, சென்று வருகிறேன். உன்னுடைய அந்தப்புறத்துக்கு போமா. Go, 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 go. See. Who is this? This is Sita. Sita. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama. Yes. Rama and younger brother, Chinna Thambi, Lakshmanan, both went forest, Kadu, river, Ganges, Gangai Nadi. On the back, that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, we are gay. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Kurukshetra war. வாரா வந்துடுறா. I have got some important work. You are trying to cheat me? இல்லடா, நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க. பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. மணி 10 ஆயிடுச்சு. நீலாவுக்கு மருந்து கொடுக்கணும், கோபாலுக்கும் வரலையே. அதுதான் சரி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நீலா, நீலா. ஓ, சிவகாமி, சிவகாமி எங்க? இந்நேரத்துல எங்க போயிருப்பா? நீயா? நீ எப்படி தவிச்சிட்டு வந்த? எதுமா பார்த்தா என்ன கொல்லுவாரு. வா வா வா. நீலா, நீலா.
ஏன் கோபா பெரிய காயமா இருக்கும் போல் இருக்கேன். தனியா நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே போக வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? நல்ல வேளை மிஸ்டர் ரவி வந்தாரு, இல்லன்னா அந்த திருட்டு பையனுங்க உன்னை தூக்கிட்டே போயிருப்பாங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம பேசாம இருங்க. கொஞ்சம் சரி, ஓய்வு எடுத்துக்கிட்டு வாங்க. வெரி குட் கோபா, நாங்க வரோம். சரி. மழையா அதிகா வேண்டாம் எடுத்துட்டு போறீங்க. என் திட்டத்தை குட்டி சொல்றாங்க பதிக்கிறான் நமஸ்கார். இந்த மாதிரி தப்பிச்சுட்டு போட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால தவறு நடந்து போச்சுங்க, மன்னிச்சிடுங்க. ஆல்ரைட் ஓகே. மணி இப்ப 12. சரியா 1 மணிக்கு நீலாவை தூக்கிட்டு லைட் ஹவுஸ் உச்சிக்கு வந்துடு. ஜாக்கிரதை. சரிங்க மல்லிகா. என்னத்தா? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ பைத்தியக்காரி மாதிரி லைட் ஹவுஸ் நோக்கி ஓடணும். அதுக்குள்ளே ஏறி போகணும். இதெல்லாம் எதுக்கத்தா? நீலா அப்படித்தான் ஓடுவா, அதே மாதிரி நீயும் ஓடணும். இத டாக்டரும் ரவியும் பார்க்கணும். அவங்களும் உன் பின்னாடியே ஓடி வரணும். அதுக்கு வழி ரவி வேண்டாம். ஏன் நீலாவுக்கு நீயே கண்ணா இருக்கும் போது இந்த ஓவியத்துக்கு எதுக்குப்பா கண்ணு? கண்ணில்லாத ஓவியம் உயிரில்லாத உடல் மாதிரி, தெரியுமா? இப்ப என்ன சொல்றேன்? அடாடாடா, பிரமாதமா இருக்குப்பா. இத்தனை நாளா கல்லையும் மண்ணையும் கடலையும் எழுதி இதுதான் கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, இதுக்கு என்ன பேரு? இதுவும் கலைதான். காதல். ரவி, இந்த ரவி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இது வரைக்கும் நான் கர்வத்தோட இருந்தேன். அதை தட்டி பறிக்கத்தான் திருமதி நீலா ரவி கூடிய சீக்கிரமே வர போறாங்களே. சரித்திர நரசிம்ம பல்லவருக்கு தான் சிவகாமி கிடைக்கல, அவர் நிராசையா செத்தா. இந்த நாகரீக நரசிம்மருக்காவது இந்த சிவகாமி மாலையிடட்டும், மனைவியாகட்டும். நீலா நீலா நீலா!
நீலா நீலா ஐயோ ரவி ஐயோ நீலா 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 என்னை விட்டு போயிட்டே நீலா என்ன நடந்தது? ஐயோ நீலா எங்களை ஏமாத்திட்டு போயிட்டியா? அட கடவுளே, எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? நீலா 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 என்னை விட்டு போயிட்டே நீலா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டே நீலா. சரித்திர பல்லவருக்குத்தான் சிவகாமி கிடைக்கல. உன் கதையும் இப்படியா முடியும்? வா, பெரியவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு புறப்படுவோம். மகளை இழந்த துக்கம் உங்களுக்கு, நான் மனைவியை பறிகொடுத்த மாதிரி தவிக்கிறேன். காலம் இடம் கொடுத்தா கவலையை மறக்க முயற்சி. நாங்க வரோம். போயிட்டு வாங்கன்னு சொல்ல விருப்பம் இல்லாட்டாலும் போங்கன்னா சொல்லக்கூடாதா? வாங்க ஐயா ஐயா, என்ன பாபா? தூக்க மருந்து அவ்வளவையும் சாப்பிட்டிருக்காரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணா அண்ணா, நீலா போன சோகத்துல நீ இப்படி தற்கொலை பண்ணிட்டீங்களே அண்ணா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி போயிட்டீங்களே அண்ணா. ஐயோ ஐயோ, இவ்வளவு சொத்துக்களை என் தலையில கட்டிட்டீங்களே அண்ணா. நான் எப்படி பாதுகாக்க போறேன் அண்ணா? ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். வணக்கங்க. ஊருக்கு போலியா? யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலைனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா. ஆமா மாப்பிளே, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனவு காண்றா. ஏமாத்திர மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ, எல்லாம் அங்க பேசி முடிவு செய்வோம். நான் வர்றேன். வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள் நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவங்க தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்போ வருவார்? தெரியாது. யார கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களை தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம ரெண்டு பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறத நான் பாக்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கணும். உங்க அப்பா பிளாட்ஃபார்ம்லயே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? என்ன பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை பாப்பா. சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்புதான் ரவி. நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன். அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா?
பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளின் நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, எனக்கு தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி. முருகா வா. பாரு. சங்கே முழங்கு கூட்டமென்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழன்கள் வெற்றி தோள்கள்.
திண்டுக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனி கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா தமிழ் எங்கள் மூச்சா. நீலா 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 யார் நீங்க? யார் உங்களை உள்ள? நீலா நான் தான் ரவி. என்ன உனக்கு புரியல? நீலா இங்க கண்ணு முன்னால் இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க? என்னது? நானா இறந்து போனேன்? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடல, பயங்கரமா கீழே விடல. ஐயோ நீலா நீ சாகல. மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்லை. நீலா நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர். நீங்க இறந்து போனதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு, ஆனா இறந்தவங்க பேச்சதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலா இங்க வா. என் பேர் என்ன? மல்லிகா. எந்த ஊரு? இதே மெட்ராஸ் தான். நான் என்ன செய்யறேன்? டான்ஸ் ஆடுறேன். எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சிட்டுண்டா? இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் கேள்வி? நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நாம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாங்க வரோம். ஏன் சார், இப்போது நான் யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி வேறொரு பெண்ணத்தான் நான் பார்த்து போறேன். வெரி சாரி, தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை தி பை மிஸ் மல்லிகா. எஸ் மல்லிகா, உங்களுடைய நாட்டில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. பார்த்துமா வராங்க. ஏன் கோபால், இவன் நீலா இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஒரே மாதிரி உருவம் உள்ள 2 பேர் இருக்கு சான்ஸ் இருக்கிறது. என்னால இதை நம்பவே முடியலையே. ஆமா கோபால், நீலாவுடைய முதுகுல ஒரு காயம் இருந்துச்சு. கொஞ்சம் இரு. மகாபலிபுரத்தில் என்ன நடந்தது? சொல்லுக்கா. மகாபலிபுரம். மல்லிகா, தயவு செய்து அதை பத்தி ஒண்ணும் கேட்காதுமா. அங்கே ஏதோ பயங்கரம் நடந்திருக்கு. அங்க பார்த்த வக்கீலையும் டாக்டரையும் தியேட்டர்ல பார்த்தேன். நான் இருந்துட்டதாக அவங்க சொல்றாங்க. என்னக்கா இதெல்லாம் நாடகம்? நீங்க எல்லோருமா சேர்ந்து என் வாழ்க்கையே மர்மமாக்கிட்டீங்க. பொம்மையா ஆட்டி வச்சு ஏதோ சதி செய்திருக்கிறார் அத்தான். சொல்லுக்கா, என்ன அது? அத்தான் செய்த சதி இல்லம்மா, ஆண்டவன் செய்த சதி. தன் மேல காட்டுற பக்தியை விட தாலி மேல அதிக பக்தியை காட்டும்படியா பெண்களை படைச்சிட்டான் கடவுள். அந்த தாலிக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக உலகம் அறியாத உன்னை கருவையாக்கி கண் கலங்க வச்சுட்டு நீ காரணம் தெரியாம துடிக்கிற. நான் அதை சொல்ல முடியாம தவிக்கிற, தடுமாறு. அழாதக்கா, அழாத. நீ சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன். ஆமாம்மா, ஆமா. அதனாலதான்மா சொல்றேன், காரணத்தை கேட்டு உன் தியாகத்துக்கு விலை பேசாது. மல்லிகா, என்ன நம்புமா. உன் வாழ்க்கையில மலர் தூவ முடியாட்டாலும் மண் தூவ மாட்டேன். இனிமே என்ன எது கேட்டாலும் என்ன சித்திரவதை செய்யறதாமா அர்த்தம். இல்லக்கா, எதுவுமே கேட்க மாட்டேன். சத்தியமா எதுவுமே கேட்க மாட்டேன்க்கா. நீ அழாதேக்கா, அழாத. இல்லம்மா. மல்லிகா, ஏய் மல்லிகா, நீ இன்னும் புறப்படலையா? கார்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆகல. ஆமாமா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் புறப்படுமா. சரி வா. நீலா சாகவே இல்லை. அவதான் இவன். அதே உருவம், அதே பேச்சு, அதே பாவம். எப்படி இருக்க முடியும் ரவி? அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தது நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம்.
நாடி துடிப்பு இல்ல, ஹிருதயம் நின்னு போச்சுங்கிறது நான் தானே சர்டிஃபை பண்ணேன். நம்ம 2 பேர் கண்ணு முன்னால தானே அந்த உடலை எரிச்சாங்க. ஆமா, அதுவும் உண்மைதான். நானும் கூட தான் பார்த்தேன். கோபால், அப்ப இவ யாரு? இவ யாரோ, இவளுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. கோபால், 2 பேருக்கு ஒரே மாதிரி உருவம், நிறம், குரல் எல்லாமே இருக்கலாம். ஆனா நீலாவுக்கு ஏற்பட்ட மாதிரியே காயம் இவன் முதுகிலையும் அதே இடத்துல எப்படி ஏற்பட்டிருக்க முடியும்? இதுதான் எனக்கும் புரியல ரவி. ஆனா எனக்கு புரியுது. மாமல்லபுரத்துல ஏதோ மர்மம் நடந்திருக்கு. நம்ம 2 பேரையும் நல்லா ஏமாத்திட்டான். கோபால், நீலா சாகவே இல்லை. அவதான் மல்லிகாங்கிற பேர்ல இருக்கான்னு நான் நிச்சயமா நம்புறேன். அப்போ செத்தவ யாரு? அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணுமா? இதுதான் நம்ம வேலையா? என்னப்பா பைத்திய மாதிரி பேசுற? நீ ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு செத்ததா சர்டிபிகேட் கொடுத்திருக்க. நான் ஒரு வக்கீல், அதுக்கு சாட்சியா இருந்திருக்கேன். இப்ப எல்லாமே பொய்னு தெரியுதே. அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்றேன். உண்மையை நாம் தான் கண்டுபிடிச்சாகணும். அது சரி, அந்த பெண்கள் மைசூருக்கு போறதா பேசிட்டாங்கல்ல? இன்னைக்கே புறப்படுறதா சொன்னாங்க. உடனே நாமும் மைசூருக்கு போய் தரணும். ஏற்பாடு செய். மொட்டை, இப்பத்தாண்டா என்னுடைய நெடுநாளைய கனவு நனவாச்சு. இவ்வளவு பெரிய மாளிகைக்கும் என் அண்ணனுடைய ஏராளமான ஆஸ்திக்கும் இனிமே நான் தாண்டா அதிபதி, நான் தான் ராஜா. ராஜா பக்கத்துல இருக்க ராணியை அழைச்சிக்கிட்டு வரட்டுமா? இந்த அம்மா டான்ஸ் ஆட மைசூருக்கு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அவகிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். மொட்டை, புறப்படு மைசூருக்கு. மல்லிகா, பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்துக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். நீ எதுக்காக நடனம் ஆடணும்? யாருக்கு சம்பாதிச்சு போடணும்? இன்னைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், கௌரவமான மனிதன். என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு, எக்கச்சக்கமா சொத்து இருக்கு. ஆனா எனக்கு நிம்மதி இல்லையே. அதனாலதான் கற்ற கலையில கவலையை மறக்கிறேன். பைத்தியம், உனக்கு குடும்ப கலை தெரியாது. கணவனும் மனைவியுமா அழகான குழந்தைகளை பெற்று ஆனந்தமா வாழ்க்கை நடத்தணும். அதுலதான் நிம்மதி. கேட்கறதுக்கு சுவையா இருக்கு. குழந்தைய குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றீங்களே. உங்களோடு வாழணும்னு இரவு பகலா கனவு கண்டுகிட்டு இருக்கிற எங்க அக்காவுக்கு அந்த ஆனந்தம் வேண்டாமா? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதையே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. இல்ல மல்லிகா, அத நான் மறக்கல. உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனை. உன் கழுத்துல என்னைக்கு மாற விடுதோ அன்னைக்கு தான், அதே முகூர்த்தத்துல தான் உங்க அக்காவுக்கு நான் தாலி கட்டுவேன். என்ன சொல்றேன்? மாப்பிளைய பாக்கட்டுமா? வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். ஏன்? யாரையாவது விரும்புறியா? சொல்லு, நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். அவளை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. முதல்ல அவளை ஊருக்கு கூட்டிட்டு போலாம், அங்க போய் பேசிக்கலாம். நோனோ, மல்லிகா இந்த ஊர்லயே தான் இருக்கணும். அவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து வைப்போம். ராணி மாதிரி வாழ எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம். மல்லிகா, நல்லா யோசனை பண்ணு. நீ ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். உலகப்ப மேஸ்திரி தெரு நம்பர் 7. 7 நம்பர்? அது எப்படி 5 அடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6 நம்பரு. சரா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்குது. எப்படியோ நமக்கு வேண்டியது 7. மோகினி, அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா, கண்ணு இல்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை தப்பி சொல்றியா? மரம் மறந்தாகாது. ஐயா, நான் இங்க இருக்கிறேன். பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலையா? ஐயா, என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க 1 ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய், சொல்லாத நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யாரும் வராது, கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க? எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா? வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம். அப்படி, அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, ஐயோ, நீங்க ஏன் கத்துற? உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்குறியா?
என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சியாளனை பாக்குற மாதிரி பாக்குறிய, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறியே. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏறீங்க? எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? இடத்துல என் கண்ணே, அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுனே, அதெல்லாம் கவனிச்சியா? ஓஎஸ். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்து. மகளே, மகளே, அப்பா, வாமாவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனே தான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காங்க? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாமா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்கும். இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, இரு, நீ கண்ணு பிடிக்க சொல்றேன். பிடிக்க, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை. ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு, தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போற முடியும். இவன் பாட்டியா? நிறுத்தியா? பக்கம் அல்ல வளர்த்துவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையலே, நீங்க சும்மா இருங்க. போடா. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா, இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ளை. யோ, குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா, அழகு வேண்டாமாயா, தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யாரை கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இங்க பாரு தேவா, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம், ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம், ஒரே பொய்ய சொல்லி வயிறு வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுற தப்பு தானே? தப்புதான். நான் வாதப்படி வையா வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்த மாட்டா? இல்ல, நீ கொல்ல பக்கமா வந்த. சொல்ல பண்ணாத மரியாதையா போயிடு. சொல்ல பண்ணாத நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்டே? வாசுதேவா, என்ன பண்ணி? யாராவே தொப்பி தெரியனா விருந்தலையனா? தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பி தலையனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பி தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துனே. இது தவறா என் கண்ணை வாங்கி விடுவேமா? ஐயா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மக யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமே தான் பிடிக்கணுமா? ஏய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே. உங்களுக்கு மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வெட்கம் இல்ல. மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? ஏய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க 2 பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது.